அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இறை தூதர் மூசா நபி அவர்கள் ஒரு நாள் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களிடம் உரையாற்றுவதற்காக அவர்கள் எழுந்து நின்ற வேளையில் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொன்னார்கள். மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒருவர் கேட்டார், இவ்வளவு கேள்விகளுக்கு ரொம்ப விவரமா பதில் சொல்றீங்களே, இந்த சமுதாயத்திலேயே நீங்கள் தான் பெரிய அறிவாளி போல் இருக்கிறது என்று. யார் அறிவாளியா இருக்கும்? நான் தான் சொல்லிட்டாங்க அவங்க. இறைவன் அவர்களை, உங்களை விட சிறந்த ஒரு அறிவாளி இருக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிறார், அவரை போய் நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தான். யாரும் யாரை விடவும் மேம்பட்டவர்களாக இருக்கக்கூடும், அறிவில், ஆற்றலில், உடல் பலத்தில். இறை தூதர் மூசா நபி அவர்கள் இறைவன் சொன்ன பகுதிக்கு, ஏரியாவுக்கு ஹிதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க போகிறார்கள். பார்த்த மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நீங்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தின் தூதராக அனுப்பப்பட்ட மூசாவா என்று கேட்டார்கள். ஆமாம். அப்படியானால் என்னோடு நீங்கள் பயணித்து வர வேண்டும் என்றால் குறுக்கு கேள்விகளை இடத்திலே கேட்கக்கூடாது. உங்களுக்கு எதிலே விபரம் இல்லையோ அதில் நீங்கள் எப்படி கேள்வி கேட்காமல் இருக்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லையே. சரி சரி, என்னோடு வாருங்கள், பார்த்து கொள்ளலாம் என்று கூப்பிட்டு அழைத்து சென்றார்கள். ஒரு கப்பல், அந்த கப்பலில் இருவரும் பயணிக்கிறார்கள். கப்பல் போய்கொண்டிருக்கிறது. சென்று கொண்டிருக்கும் போது ஹிதிர் அவர்கள் தன்னுடைய கையிலே வைத்திருந்த ஒரு சிறு உளி கொண்டு அந்த கப்பலின் பலகைகளை பெயர்த்து எடுக்கிறார்கள். கப்பலை உடைச்சு எடுக்கிறாங்க. இறை தூதர் மூசா நபி பதறி போனார்கள். இது தரையில் நிற்கின்ற கப்பல் அல்ல, கடலில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கப்பல். இதில் ஏகப்பட்ட வியாபார சரக்குகள் இருக்கின்றன. மூழ்கினால் என்ன ஆகும்? அதுவும் நம்மை மதித்து நம்மை ஒரு பயணியாக அவர்கள் உள்ளே ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இப்படி யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல போய் நீங்க என்னுடைய பலகைகளை பெயர்த்தெடுக்கிறீர்களே, என்ன ஆகும் என்றார். ஹிதிர் சொன்னார்கள், நான் சொன்னேன் அல்லவா, நான் செய்கிறது எதிரையும் குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, அமைதியாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அல்லவா, ஏன் கேள்வி கேட்டீர்கள்? முதல் வாணி, முதல் எச்சரிக்கை, இனிமேல் இப்படி கேள்விகளை கேட்கக்கூடாது என்று கண்டித்தார்கள். சரி, நான் தெரியாமல் கேட்டுவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பயணம் தொடர்கிறது. இந்த பயணம் நிறைவடைந்த பின்னர் ஹிதிர் அவர்கள் இறை தூதர் மூசா நபியிடத்தில் சொன்னார்கள், அம்ம சஃபீனா, சூரா அத்தியாயம் 18, சூரத்துல் கஹ்ஃப், இறைவன் சொல்கிறான், அம்ம சஃபீனா ஃபகானத் லி மசாகீன் யாமலூன ஃபில் பஹர் ஃபஅரத்து அன் அஈபஹா வகான வராஅஹும் மலிக்குன் யாஹுது குல்ல சஃபீனத்தின் ரஸ்பா. இந்த கப்பல் இது ஏழைகளுக்கு சொந்தமானது, கடலோடியாக இருக்கக்கூடிய சில ஏழைகளுக்கு சொந்தமானது. ஏழைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து
ஒரு தொழில் பண்ண வேண்டும் என்று நினைத்து ஆளுக்கு கொஞ்சம் முதலீடு போட்டு இந்த கப்பலை வாங்கியிருக்கிறார்கள். ஆமா, அப்படி கஷ்டப்பட்டு அவர்கள் வாங்கி வியாபாரத்துக்காக கடலிலே ஓடவிட்டால் நீங்கள் பலகையை பெயர்த்தெடுத்ததை ஓட்டையாக்குவீர்களோ என்று அவர்களுக்கு கேட்க தோன்றி இருக்கக்கூடும். ஆனாலும் கேட்கவில்லை. கேட்கக்கூடாது அல்லவா? அது நிபந்தனை ஆயிற்றே. ஃபஅரத்து அன் ஐபஹா, அந்த கப்பலில் நான் ஏன் ஓட்டை போட்டேன் தெரியுமா? இந்த ஊருக்கு பின்னால் துறைமுக நகரம் ஒன்று இருக்கிறது. அந்த துறைமுக நகரத்தில் சென்றுதான் இந்த கப்பல் நிற்கப் போகிறது. அங்கே சரக்குகள் வெளியேற்றப்பட்டு பிறகு சரக்குகள் ஏற்றப்பட்டு மறுபடியும் இன்னொரு ஊருக்கு அது செல்ல போகிறது. அந்த துறைமுக நகரத்தில் ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான். அவன் அந்த துறைமுகத்துக்கு வந்து சேருகின்ற கப்பல்கள் அனைத்தையும் அபகரித்துக் கொள்வான். சரக்குகள் எல்லாம் அவனுக்கு போகத்தான் மிச்சம். அப்படி ஒரு கொடூரமான புத்தி கொண்டவன். ஆனால் அவனிடத்தில் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, பாதுகாப்பாக பத்திரமாக நேர்த்தியாக இருக்கக்கூடிய கப்பல்கள்ல இருந்து மட்டும்தான் கொள்ளையடிக்கணும். ஓட்டை விழுந்து போனது, உடைஞ்ச கப்பல், நொடிஞ்ச கப்பல், இதுல கொள்ளையடிச்சா நாம விளங்காம போயிடுவோம், உருப்படாம போயிடுவோம். அந்த எடுக்கிற பொருட்கள்ல வளம் ஏற்படாது, இழப்பு தான் ஏற்படும் என்று அவனுக்கு ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை, ஒரு குருட்டு நம்பிக்கை. கிதிர் சொல்லுகிறார்கள் இறைத்தூதர் மூசா நபியிடத்தில், இப்படி ஒரு எண்ணம் கொண்ட அரசன் அந்த துறைமுக நகரத்தில் இருக்கிறான். அந்த ஊருக்கு தான் இது போகுது. அப்படி இருக்கும்போது இப்ப சொல்லுங்க, கப்பலில் நான் ஓட்டை போட்டது சரியா தவறா? கப்பலில் நான் ஓட்டை போட்டது அந்த ஏழை உரிமையாளர்களுக்கு நலன் பயக்குமா, இடர் தருமா, லாபம் தருமா, இழப்பை தருமா? சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அன்பானவர்களே, இதுதான் செய்தி. செய்தி இதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்கிற கப்பலில் அவ்வப்போது சில ஓட்டைகள் விழுகின்றன. வருமான இழப்பு என்கிற ஓட்டை, உறவுகளின் தொந்தரவு என்கிற ஓட்டை, நட்புகளின் துரோகம் என்கிற ஓட்டை, வறுமை என்கிற ஓட்டை, இப்படி பல ஓட்டைகள் விழுகின்றன. கொல்லாத மனிதர்களின் சகவாசம் என்கிற ஓட்டை, இப்படி எவ்வளவோ ஓட்டைகள் நம்முடைய கப்பலிலே விழுகின்றன. ஒன்றை உறுதியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை கப்பலில் ஓட்டை போடுகிறவன் யார்? இறைவன்தான் ஓட்டைகளை போடுகிறான். அந்த நேரத்தில் நாம் மனத்திண்மையோடு உறுதியோடு இருக்க வேண்டும். இந்த ஓட்டை எதற்காக விழுகிறது என்றால், கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ள போகிற ஒரு அபகரிப்பாளனிடமிருந்து, ஒரு கொள்ளைக்காரனிடமிருந்து நம்முடைய வாழ்வை பாதுகாக்க, நம் செல்வங்களை பாதுகாக்க இறைவன் நமக்கு ஆங்காங்கே சில ஓட்டைகளை போடுகிறான். அந்த ஓட்டை கப்பல் தான் பத்திரமாக துறைமுக நகரத்துக்கு போய் சேர்ந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கை என்கிற கப்பலிலும் ஓட்டைகள் விழுந்தாலும் அதுவும் இறைவனை நோக்கிய அந்த பயணத்தில், இறைவன் என்கிற அந்த துறைமுக நகரத்தில் போய் ஒரு நேரத்தில் அடைக்கலமாகத்தான் போகிறது. தன்னிடம் அடைக்கலமாக வந்துவிட்ட நம்மை போன்ற ஓட்டை கப்பல்களை எல்லாம் இறைவன் மன்னித்தருள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த ஓட்டைகளை பார்க்க வேண்டுமே அன்றி வாழ்வில் விரக்தி அடையக்கூடாது. எல்லார் வாழ்விலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. ஏழை செல்வந்தனை பார்த்தும் செல்வந்தன் ஏழையை பார்த்தும் பொறாமைப்படுகின்றான், இல்லையா? உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீ வாழு, பிறரை பார்த்து ஏங்காதே. வாழ்வில்கள் இன்னல்கள் எதிர்படுகின்ற போது முடங்கி போவாதே, அதை துணிச்சலோடு எதிர்கொள் என்கிற பாடத்தை தான் இந்த ஓட்டை கப்பல் நமக்கு பாடமாக கற்பிக்கிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.